ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு கைரேகை ரகசியங்கள் விளக்கம் 24 அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் வரிசையிலே இன்றைக்கு விதி ரேகையை பார்க்க இருக்கிறோம். விதி ரேகை நம்ம கையை பார்த்தவுடன் விதி ரேகையை தான் பார்க்கணும். ஏன்னா வருமானம், வேலை, தொழில், கஷ்டமா சுகஜீவனமா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத வச்சு நம்ம விதி ரேகையை வச்சு ரகசியங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கையை பார்த்தவுடன் அந்த விதி எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது, அதை வச்சு செல்வ நிலையில் எவ்வாறு இருப்பார், கண்டிப்பா மேல்நிலையில் வந்துருவாரா இல்ல கீழேயே இருப்பாரா, எப்படி இருப்பார், செல்வ நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை கையை பார்த்தவுடன் விதி ரேகையை பார்த்தவுடன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இந்த கையில் இந்த பாம்பு விரல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிறது சனி மேடு. அந்த சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகைன்னு சொல்லுவோம். இந்த விதி ரேகையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். விதி ரேகை ஒருவருக்கு நன்றாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது பொருள். அதாவது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்ங்கிறோம். கையில் தான் நம்ம கர்மாவை செய்கிறோம். நம்ம வேலையை, கர்மானா வேலை, அந்த வேலையை நம் கையினால் செய்கிறோம். கையினுடைய சுத்தத்தன்மை, சுத்தமாக கை இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. ரோஸ் நிறமாக மென்மையாக நல்லபடியாக இருந்ததுன்னா அவங்க வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடலாம். அந்த பெருவிரலின் தன்மை, கையினுடைய நிலையை பார்த்தவுடன், கையை பார்த்தவுடன் இவர் நன்றாக இருப்பாரா, சுகபோகமாக வாழ்வாரா, கஷ்ட ஜீவனமா சுக ஜீவனமாங்கிறத பார்த்த உடனே சொல்லிடலாம், அடுத்த செகண்ட். அதுக்கப்புறம் தான் ரேகையை பார்க்கணும். கையினுடைய நிலை முதல்ல எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். கையினுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பெருவிரலுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கை நீளமா இருக்கா, நல்லா பந்தமா இருக்கா, ரேகைகள்லாம் நல்லா இருக்கா, சுத்தமா இருக்கா, கருமை நிறமா ரேகை இருக்கா, ரேகை சிவப்பு கலந்த ஒரு ரேகையை ஓடுறதுனா இப்போதைக்கு நடக்கிற ரேகை. இப்போ ஒரு கையை பார்த்தோன்னா எல்லாமே ஒரு மாதிரி கருமையாக இருக்கும், ஒரு ரேகை மட்டும் லைட்டாக சிகப்ப ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, அந்த தசை புதி தான் நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி நம்ம கையை பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும். இப்போ விதி ரேகை ஆரம்பம் எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது. விதி ரேகை இங்கே கங்கணமேட்டில் ஆரம்பித்து சனிமேட்டில் முடியலாம் விதி ரேகை. ஆனால் ஒரு சில நேரங்களில் ரகசியமாக மறைமுகமாக வேறு இடத்திலும் ஆரம்பிக்கும். சந்திரமேட்டில் ஆரம்பிக்கும், சுக்கிரமேட்டில் ஆரம்பிக்கும், இந்த ஆயுள் ரேகையோடு ஒட்டி ஆரம்பிக்கும். இந்த ஆரம்பம் முடிவு ரெண்டையும் பார்க்கணும். இப்போ இந்த இதுதான் விதி ரேகை. கங்கணமேட்டில் இருந்து ஆரம்பிச்சு நேராக சனிமேட்டில் போய் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் பலமாக இருக்கும், நன்றாக வாழ்க்கை, கணவன் மனைவி சந்தோஷமான இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்புண்டு, பிறந்ததிலிருந்து அவருக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த ரேகை இறுதி ரேகை வரைக்கும் வருது சார். இறுதி ரேகை வரைக்கும் வந்த உடனே அப்படியே நேரம் மடங்கி குருமேட்டுக்கு போய் சேர்ந்துருது. இந்த குருமேட்டுக்கு இந்த ரேகை போய் சேர்ந்துருச்சுன்னா அவர்களுக்கு ஒரு நிறைய திரண்ட செல்வம் நிறைய வரும். இந்த கங்கணமேட்டில் ஆரம்பிச்சு குருமேட்டில் போய் முடிஞ்சதுன்னா நல்ல அமைப்பு, ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், திருமணம் செய்து திருமணத்துக்கு அப்புறம் வாழ்வில் மிகச்சிறந்த அமைப்புக்கு வரத்துக்கு சீமானாக வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு சில பேர் ஜாதியை விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம் மாறுவதற்கு கூட வாய்ப்புண்டு. நல்ல செல்வ நிலையில் நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரேகை இப்போ நேராக இப்படி சூரிய மேட்டுக்கு இப்படி திரும்பிச்சு சார். சூரிய மேட்டுக்கு திரும்பிச்சுன்னா அவர்கள் புகழ், செல்வம், வெற்றியாளராக திகழ்வார்கள். விவேகம், நல்ல பெரிய மாளிகை போன்ற அரண்மனை போன்ற வீட்டில் சுகபோகமாக சந்தான விருத்தியோடு எந்த குறையும் இல்லாமல் வாழ்வார்.
ஏன்னா இது சூரிய ரேகையா மாறிடும். சூரிய ரேகை ஒருத்தருக்கு கீழே இருந்து வந்தா இன்னொரு ரேகை சூரிய ரேகையும் இருக்கு. அப்படிங்கும்போது டபுள் செல்வாக்கு, நல்ல வருமானம், வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது சார். சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு நேரம் இப்படி குருமேட்ல போய் முடியுதுன்னா அது சந்திரன் டிராவலிங், அதாவது பிரயாணத்தை குறிக்கக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா பிரயாணம் மூலமாக வெற்றி, புகழ், செல்வம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இதுதான் ரகசியம். வாழ்க்கையில ஆரம்பமும் இந்த விதி ரேகை ஆரம்பமும் முடிவும். இப்ப சனிமேட்டுக்கு நேரா வர்றது விதி ரேகை. சனிமேட்டுக்கு நேரா வந்துட்டு இறுதி ரேகைக்கு மேல அப்படி குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க. இங்க ஆரம்பிக்கிற விதி ரேகை, இந்த சந்திரமேட்டுல ஆரம்பிக்கிற விதி ரேகை குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா அதாவது பிரயாணம் மூலமாக திரண்ட செல்வம் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரேகை நேர சந்திரமேட்டுல ஆரம்பிச்சு இப்படி நேரா சனிமேட்டுக்கே வருது சார். இந்த சந்திரமேட்டுல ஆரம்பிச்சு சனிமேட்டுக்கு வந்ததுன்னா அவர்களுக்கு ஊரு விட்டு ஊரு, வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம் சென்று தலைமறைவு வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, வெளியூர் போவாங்களா, வெளிநாடு போவாங்களா, இந்த மாதிரி ரேகை இருக்கிறவங்க வெளிநாடு, வெளியூர் போய் நல்ல ஒரு பாதி வயசுக்கு மேல நல்லா செட்டில் ஆகி நல்ல வாழ்க்கையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரயாணம் மூலமாக பிசினஸ் பண்ணணும்னா அந்த பிசினஸ்ல லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை வந்தா அது பிரயாண ரேகையாகவும் எடுத்துக்கணும். விதி ரேகை தான், அது பிரயாண ரேகையாகவும் எடுத்துக்கிட்டோம்னா பிரயாணம் மூலமாக பிசினஸ்ல லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரயாணத்தின் மூலமாக லாஸ் வருது. அதனால வியாபாரம் செய்யக்கூடாது. தொழில், அந்த வியாபாரம், தொழில் இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சாக்கா நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை தான் செய்யணும். இன்னும் சொல்ல போனா இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மனைவியோ கணவனோ உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள். உங்கள் வாழ்வின் உயர்வுக்கு அந்த வாழ்க்கை துணை உத்தரவாதம் கொடுக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். இந்த சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கிறது நேர இப்படி சூரியமேட்டுக்கு போகுது சார். சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு நேர விதியை இப்படி சூரியமேட்டுக்கு போச்சு. இவர்கள் மக்கள் செல்வாக்கு மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. அரசியல் நிபுணர், அரசியல்வாதிகளாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று அது பிரயாண ரேகையாகவும் கொள்ளலாம். அந்த பிரயாண ரேகையாக எடுக்கும் பொழுது இவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக புகழ் கிடைக்கும். வெற்றி, செல்வம், புகழ், அது மாதிரி நிறைய வருமானம், நிறைய எக்கச்சக்கம் வரும். அந்த புகழ் உலகம் புறம் பரவும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஒரு ரேகை பிளஸும் செய்யும், மைனஸும் செய்யும். கையினுடைய அமைப்பை பொறுத்து மாறுபடும். கை கருப்பா இருக்குதுன்னா வேலை செய்யாது. கை ரொம்ப மங்களா இருக்குன்னா நடுத்தரமா வேலை செய்யும். கை ரொம்ப கரடு முரண்டா கஷ்டப்பட்டு தான் நடக்கும். மென்மையா கை இருந்து, பெருவிரல் நல்லா இருந்து, இந்த விரல்கள்லாம் நீளமா இருந்தா ஒரு ரேகை 100% பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரேகை தங்கனமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போனா ஒரு பலன், முடிகிற இடம் குருமேடா இருந்தா ஒரு பலன், நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிடைக்கும். சூரிய மேடா இருந்ததுன்னா நல்ல ஒரு புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். அதே ரேகை சனிமேட்ல முடிஞ்சதுன்னா பலன்கள் மாறுபடும். இதுதான் ரகசியம். ஒரு ரேகை ஒரு சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சனிமேட்டுக்கே போகாது. அது போய் ஒரு சில நேரம் குருமேட்ல போய் முடிஞ்சிடும், இல்லை சூரிய மேட்ல போய் முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது அந்த வெற்றி மாறுபடும், செல்வம் வருவது மாறுபடும். ஆக மொத்தம் செல்வம் கிடைக்கும். விதி ரேகை எப்பொழுது ஆரம்பமோ அப்பொழுதுதான் உங்களுக்கு வருமானம் ஆரம்பம். வேலை எப்போ கிடைக்கும்னா விதி ரேகை ஆரம்பிக்கும் பொழுதுதான் வேலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வேலை கிடைக்காது. தொழில் அமையுமா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்தோடனே, சார் எனக்கு தொழில் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த விதி ரேகையாகப்பட்டது இந்த ஆயில் ரேகையோட ஜாயிண்ட் ஆகி கீழே இருந்து தங்கனமேட்ல இருந்து இப்படி ஆரம்பிச்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க. அவர்கள் தொழில் செய்து வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். அவங்க கையை பார்த்தோம்னா இன்னொரு ரேகையும் விதி ரேகை பக்கத்தில் 1 2 ஆரம்பிச்சிருக்கும். அப்படிங்கும்போது பல தொழில் மன்னராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. பல தொழில் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி கீழே இருந்து கங்கனமேட்ல இருந்து நேர ஆயில் ரேகையோட ஜாயிண்ட் ஆகி இப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்க. அவர்கள் தான் தொழில் மிகப்பெரிய தொழில் அதிபராக, அதாவது நிறைய தொழில் அதிபர், நிறைய வருமானம், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் சூரிய ரேகை இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் மிகப்பெரிய செல்வ சீமானாக இருப்பார்கள்.
சார் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா, இந்த ஆயில் ரேகையிலேருந்து விதி ரேகை இப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கண்டிப்பாக உண்டு. அப்படி இல்லைன்னா நிரந்தரமான வருமானம், வாழ்க்கையில் 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும். விதி ரேகையின் ரகசியத்தை கொண்டு, அது முடியும் இடத்தை கொண்டு பலன்கள் மாறுபடும். நல்ல பலனா அது சரியில்லாத பலனாங்கிறத கையை பார்த்த உடனே, ரேகையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரேகை இப்படி இன்னொரு 2 விதி ரேகை இருந்ததுன்னா, ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இன்னொரு தொழில் மூலமாக 2 வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா இந்த ரேகையில விதி ரேகை இருக்கும் பொழுது சூரிய ரேகையும் இருக்கணும். அப்பொழுதுதான் முழு பலனை கொடுக்கும். வாழ்வில் சிறந்த உன்னத பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் அப்பதான் கிடைக்கும். சூரியன் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் இருந்தால்தான் அது வாழ்வில் வெளிச்சத்துக்கு வரும். வாழ்க்கையில பிரைட்னஸ் வரும், வாழ்க்கையில புகழ் வரும், வாழ்க்கையில செல்வம் வரும், வாழ்க்கையில வெற்றி வரும். இந்த ரேகை எல்லாமே ஒரு பலனை கொடுக்கும். இருந்தாலும் சூரியன் தான் வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர். அந்த வெளிச்சம் வரும்போது தான் வாழ்க்கையில் வெற்றி, புகழ் அடைய முடியும். உங்களுடைய சாதனை வெளியிலே தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரேகை, விதி ரேகை எங்க ஆரம்பிக்கிற இடம், இப்ப சுக்கரமேட்ல ஆரம்பிங்க சார். சுக்கரமேட்ல ஆரம்பிச்சு நேர விதி ரேகை அப்படி போகுது சார். அப்படிங்கும் போது மனைவி மூலமாக, அதாவது மனைவி வீட்டு மூலமாக, இது சந்திரமேடு மனைவி மூலமாக, இது மனைவி வீட்டின் மூலமாக, பெண்கள் மூலமாக, உறவினர்கள் ஹெல்ப் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சந்திரமேடுனா உறவினர்கள், பெண் உறவினர்கள், நண்பர்கள். சந்திரன்னா அது மனோகாரகன். சுக்கரன்னா காதல் மூலமாக, காதலிக்கும் பெண் மூலமாக, பெண் வீட்டார் மூலமாக, அக்கா, தங்கை, தமக்கை மூலமாக, உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த விதி ரேகை தான் வாழ்க்கையில் வருமான ரேகை, புகழ் ரேகை. வருமானம், செல்வம், தனம், பணம் இதெல்லாம் வருமானத்தை குறிக்கக்கூடிய. இந்த வருமானம் வந்தா தான் இந்த வாழ்க்கையில வெற்றியாளராக இருக்க முடியும். நம்ம அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, சாப்பிட்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய ரேகை இருக்காது சார். சூரிய ரேகையே இல்லாம இந்த விதி ரேகை மட்டும் அதே இப்படி நேராக இருக்கும். இந்த விதி ரேகை மட்டும் இப்படி நேராக இருக்கும், இல்லை சந்திரமேட்லேருந்து இருக்கும். இந்த விதி ரேகை நல்லா பட்டையாக இருக்கும் சார். இந்த பட்டையாக விதி ரேகை இருந்து இந்த சூரிய ரேகை இல்லை அப்படின்னா அவர்கள் தேவைக்கு வருமானம் வரும். இன்னைக்கு வேலை செஞ்சோம்னா இன்னைக்கு சாப்பிடலாம், அதாவது மிச்சம் அதிகமாக வைக்க முடியாது. வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரேர் அமைப்பு. அப்படி வந்தால் ஒரு சில பேருக்கு விதி ரேகை இல்லை சார், நான் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், அப்படி இருக்க ஒரு ரேர் அமைப்பு. அது 1000ல் ஒருத்தங்களுக்கு வரும். அதுக்கு என்ன காரணம்னா விதி ரேகை இல்லாமலே ஒரு சில பேருக்கு வருமானம் வரும். விதி ரேகை சுத்தமாக இல்லை சார். எங்கள் சித்தப்பாவுக்கு விதி ரேகை இல்லை, மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, கை நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கும், புத்தி ரேகை நல்லா இருக்கும், புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி அடைவார். அவர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட குறிகள் இருக்கும், அந்த குறிகள் ரன் ஆகும். ஆயில் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும், அந்த கிளைகள் ரேகை வரும்போதும் நடக்கும். புத்தி ரேகை நல்லா இருந்து புத்தி ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் இருக்கும். புத்தி ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய குருமேட்டுக்கு ஒரு தலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மிக சிறந்த அமைப்பு. வாழ்வில் வெற்றியாளராக திகழ்வதற்கு அது 1000ல் ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும். ஒரு கையை பார்த்தவுடன் வருமானம் வரும் அப்படின்னா 190 பேருக்கு விதி ரேகை தான் வருமான ரேகை, வேலை ரேகை, தொழில் ரேகை, தன ரேகை, பண ரேகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா புகழ் அடையணும்னா சூரிய ரேகையை சொல்லணும். இன்னைக்கு விதி ரேகை ரகசியங்களை பத்தி பார்க்கணும்னா விதி ரேகை ஆரம்பமாகும் இடத்தை பார்க்கணும். விதி ரேகை போய் இறுதி ரேகை மேல போய் முடிகிற இடத்தையும் பார்க்கணும். இதுதான் கையினுடைய ரகசியங்கள். ஒரு சில பேருக்கு ஆரம்பமாகிறது ஒரு இடமா இருக்கும், முடிகிறது இறுதி ரேகை வரைக்கும் சனிமேட்டை நோக்கி வரும், அது வேற குருமேட்டில் போய் முடிகிறோம், இல்லைன்னா சூரிய மேட்டில் போய் முடியும். இந்த மாதிரி ரேகை வெட்டு துண்டு பட்டுச்சுன்னா அந்த வெட்டு துண்டு இருக்கும் இடத்தில் வருமானம் பாதிக்கப்படும். ஒரு சில பேருக்கு விதி ரேகை இந்த புத்தி ரேகையோட இப்படி நின்று போயிடும் சார். இப்படி நேராக வரும், புத்தி ரேகை வரும், நின்று போயிடும். ஒரு 30 வயசுல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி வருமானமே சுத்தமாக பாதிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் ரொம்ப படுக்கையாக இருப்பார். அவருக்கு எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறமா அவர் நல்லா திரும்ப வருமானம் வரணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விதி ரேகை ஆரம்பிக்கும்.
அப்போ அந்த வயசுல இருந்து ஒரு 5 வயசு கழிச்சு தான் வருமானமே வர ஆரம்பிக்கும். இப்படி நம்ம கையை பார்த்தவுடன் வருமானமா, வேலையா, தொழிலா, இந்த வருமானம் கஷ்ட ஜீவனமா, சுக ஜீவனமா அப்படின்னா இந்த விதி ரேகை வர வரைக்குமே விதி ரேகை இது வரைக்கும் இல்லை. அப்போ இளமையில கஷ்டப்பட்டுருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஆயுள் ரேகையிலேருந்து விதி ரேகை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இளமையில கஷ்டப்பட்டுருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு. கையில் ரகசியங்கள் நிறைய இருக்கு. நம்ம கை ரகசியங்கள் அடங்கிய பகுதி. விதி ரேகையை பாருங்கள், உங்களுடைய விதி ரேகையை பாருங்கள். வாழ்வில் எவ்வாறு இருப்பீர்கள் என்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.